சங்கரன் சொல்லுங்க, ஏன் இவ்வளோ தாமதமாகுது இந்த கட்டிட இடிப்பிற்கு? அதிகாரிகள் தரப்புல இருந்து என்ன காரணம் சொல்றாங்க? அதாவது ஏற்கனவே பாஸ்கர் குறிப்பிட்டது போல இந்த கனெக்டரில் ஏற்பட்ட கோளாறு தான் இந்த தாமதத்திற்கு காரணம் அப்படிங்கிறது தான் இங்க நாம கட்டடத்திற்கு முன்னால நின்றுட்டு இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை போலீசார் தெரிவிக்கக்கூடிய தகவலும் அதுவா தான் இருக்கு. ஆனா அதே மாதிரி இந்த ஏற்கனவே திட்டமிட்டபடி முதல்ல 2 மணிலிருந்து 4 மணிக்குள்ளாக இடிக்கப்படும் சொன்னாங்க. அப்புறம் 4 மணிலிருந்து 5 மணின்னு சொன்னாங்க. இப்ப நீங்க ஏற்கனவே இப்ப சொன்னது மாதிரி 6 மணி 6:30 மணி ஆகி போச்சு. இங்க பகுதி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரொம்பவும் அதிகமான அளவுல இருட்டி போயிருக்கு. தற்போது இன்னும் சற்று நேரத்துல கட்டடமே இருக்கிற இடம் தெரியாத அளவுக்கு முழுமையாக இருட்டி விட சூழல் ஏற்பட்டிருக்கு. எனவே இந்த சூழ்நிலையில காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கஜலட்சுமி, கமிஷனர் ஜார்ஜ் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் அனைவருமே இந்த கட்டடத்திற்கு பக்கத்துல தான் இருக்காங்க. எனவே இந்த பிரச்சனையில இன்று இடிக்கப்படுமா அல்லது தள்ளி வைக்கப்படுமா என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக உடனடியாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில இருக்கு. குறிப்பா ஏற்கனவே இந்த கட்டடம் இந்த தேதியில இந்த நேரத்துக்குள்ள இடிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இந்த பகுதி நிர்வாகத்திற்கு செய்யக்கூடிய மாவட்ட ஆட்சியர் கஜலட்சுமி அவங்க தான் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. எனவே அவங்க இந்த விவகாரத்துல உடனடியாக ஒரு அறிவிப்பை வெளியிடணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன்னா இன்று காலையிலிருந்து இந்த பொதுமக்கள், அதாவது இந்த கட்டடம் இடிப்புங்கிறத இந்த பிரச்சனையை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த பகுதி மக்களுடைய துன்பம் பெருந்துன்பமா இருக்கு. காலையிலிருந்து மௌலிவாக்கம், முகலிவாக்கம் உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதிகளில் சுத்தமா கரண்ட் கிடையாது. குடி தண்ணீர் இல்லாம அவங்க மோட்டர் போட முடியாம காலையில இருந்து கடும் அவஸ்தைப்படுறதா மக்கள் சொல்றாங்க. எனவே அதாவது ஏற்கனவே இந்த மழைநீர் வடிகால் பணிகள்னு சொல்லிட்டு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா சாலைகள்லாம் துண்டிக்கப்பட்டு மக்கள் ஏற்கனவே ஒரு கடுமையான பாதிப்புக்கு ஆளாயிருக்காங்க. இந்த சூழ்நிலையில காலையிலிருந்து இந்த முக்கியமான போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கு. இதனால எப்போ இந்த கட்டடம் இடிக்கப்படும், வழக்கமான ஒரு சகஜ நிலை எப்போது வரும்ங்கிற எதிர்பார்ப்பு இந்த பகுதி மக்களிடையே ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த கட்டடம் எப்போ இடிக்கப்படும்ங்கிற ஒரு எதிர்பார்ப்போட ஒரு ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. இப்ப நேரம் தள்ளி போக போக இன்று இடிக்கப்படாது என்ற ஒரு இடிக்கப்படுமாங்கிற ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கு. அப்படியே இன்னைக்கு இடிக்கலன்னா என்னைக்கு இடிப்போங்கிறத ஒரு அதிகாரப்பூர்வமா அதிகாரிகள் உடனடியாக வெளியிடணும், டிலே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஆனா தற்போது வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு அறிகுறியும் கிடையாது. அதிகாரிகள் மத்தியில எந்த விதமான ஒரு தகவலும் கிடையாது. செய்தியாளர்களையும் இது வரைக்கும் அவங்க எதுவும் சந்திக்கல. அவங்க ஏற்கனவே எந்த அறையில தங்கியிருக்காங்களோ அங்கேயே தான் இருக்காங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் அந்த சாலையில போரூர் குன்றத்தூர் சாலையில இதுவரைக்கும் வாகனங்களும் அனுமதிக்கப்படல. அதே நேரத்தில் போலீசார் அங்கங்கே இருக்காங்க. முழுமையா இருட்டி போயிருக்கு. அதனால இதுக்கு மேலேயும் இடிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகமா தான் இருக்கு. இனிமேல் நாளைக்கு கூட இடிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் ஒரு கருத்து இங்க எழுந்துட்டு இருக்கு. உடனடியா அதிகாரிகள் அறிவிக்கணும் அப்படிங்கறத எல்லாருடைய கோரிக்கையா இருக்கு. சோ விரைவில் அறிவிப்பாங்க. மாவட்ட ஆட்சியர் கஜலட்சுமி சம்பந்தமா ஒரு அறிவிப்பை வெளியிடலாம் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பா இருந்துட்டு இருக்கு. சங்கரன், இப்போ அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் என்ன சொல்றாங்க? இப்போ அதிகாரிகள் தரப்புல உங்களால பேச முடிஞ்சதா? இப்போ அவங்க ஆலோசனை கூட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்களா? இன்றைக்கே இது இடிப்பதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இருட்டிடுச்சு, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மின் இணைப்பு அந்த பகுதியில இல்ல, அதனால அதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு சங்கரன்? அதாவது பாத்தீங்கன்னா அதிகாரிகள் யாருமே இப்போ நேரடியா செய்தியாளர்களே தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில அருகாமையில இல்ல. ஏற்கனவே அதாவது அரசால் ஒரு பிளேஸ் ரெடி பண்ணி அந்த இடத்துல செய்தியாளர்களை எல்லாம் ஒரு இடத்துல நிக்க வச்சிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா கட்டடத்திற்கு பின்பகுதி, அது மெயின் சாலை கிடையாது, கட்டடத்துக்கு பின்பகுதியில நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு அதிகாரிகளோ யாரும் கிடையாது. அதே மாதிரி இந்த கட்டடத்திற்கு முன்பகுதியில மெயின் சாலை ஒட்டியுள்ள இடத்துலதான் உயர் அதிகாரிகள் நான் சொன்ன மாதிரி கலெக்டர், கமிஷனர் எல்லாமே இருக்காங்க. சோ இப்ப இந்த இடத்துக்கு க்ளோஸ் அதிகாரிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு செய்தியாளர்கள் இதுவரை யாரும் அனுமதிக்கப்படவில்லை. அதாவது அவங்க ஏற்கனவே குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மெயின் சாலையில அங்கே அந்த வீட்டு மொட்டை மாடிகளில் பத்திரிகையாளர்கள் காத்துட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் செய்தியாளர்களை அவர்களும் சந்திக்கல. நம்ம சந்திக்க முற்பட்டோம்னாலும் போலீசார் அனுமதிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா குறுக்கில் எல்லா இடத்துலயும் ஒரு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. ஏன்னா கட்டடத்துக்கு அருகாமையில யாருமே செல்வதற்கு அனுமதி கிடையாது. எனவே இந்த சூழ்நிலையில அதிகாரிகளா விரைவில் ஒரு செய்தியாளர்களை சந்திக்கணும். இல்லைன்னா அவர்களா இது தொடர்பான ஒரு அறிவிப்பை வெளியிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் எல்லாருடைய மத்தியிலும் இருந்துட்டு இருக்கும்.